Hi friends, welcome back to Aadhav my channel. Today special recipe என்னன்னா 10 ரூபாய் marigold biscuitல எப்படி டேஸ்டான gulab jamun செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு first time வந்தா Aadhav mummy channelல மறக்காம subscribe பண்ணுங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஸ்கட்ல இவ்ளோ டேஸ்டான ஸ்வீட் செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டா வரும். இப்போ 45 மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்துருக்கோம். நீங்க வேற ஏதாவது பிஸ்கட்ல செய்யறனாலும் செய்யலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கட்டை மிக்ஸி ஜார்ல சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணாம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்கணும். அப்படி கட்டி கட்டியே இருந்தா சலிச்சுக்கலாம். அடுத்து மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் அடிஷ்னல் தான், இருந்தால் சேர்த்திக்கலாம். இல்லைனா மைதா மாவு மட்டும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாவு பெனையை பால் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மாவு நல்லா பெனையலாம். சப்பாத்தி மாவு பெனையிற மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பெனையணும். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா பெனைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக நெய் பூசிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இன்னும் சின்னதாக வேணாலும் சரி, பெருசாக வேணாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்து சக்கரை பாவு ரெடி பண்ணலாம். சக்கரை பாவு ரெடி பண்ண ஒரு பேனில் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப்புக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரில் நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏன்னா ஏலக்காய் நல்ல வாசனையை தரும். ஏலக்காய் சேர்த்துனா நம்ம செய்கிற ஸ்வீட்டும் நல்ல வாசமாக இருக்கும். சக்கரை பாவு நல்ல பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சிருக்க உருண்டையை பொரிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை சேர்த்து பொரிக்கலாம். உருண்டை நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப விட்டுட்டா தீஞ்சு போயிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிக்கலாம். இப்போ நல்ல கலர் வந்துருச்சு. உருண்டையெல்லாம் எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது கீரெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் உருண்டையை பொரிக்கும் போது நல்லா வரும். ஒருவேளை கீரல் இருந்துச்சு அப்படின்னா பொரிக்கும் போது அதெல்லாம் அப்படியே உடைஞ்சிடும். இப்போ எல்லா உருண்டையும் பொரிச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க குலாப் ஜாமுனை சேர்த்திக்கலாம். 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் ஜீராலாம் குலாப் ஜாமுனில் ஃபுல்லாக இறங்கி நல்ல டேஸ்ட்டு அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குலாப் ஜாமுன்லாம் ஜீராவில் ஊறி ஸ்வீட்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணாங்க. ஆதவ் மம்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.